எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நாஸ்டாக் ஒரு 461 பாயிண்ட் ஏறி இருக்கு. டவ் வந்து ஒரு 740 பாயிண்ட், S&P 500 ஒரு 118 பாயிண்ட் ஏறி இருந்ததுங்க. இன்னைக்கு காலைல ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டும் பாசிட்டிவா தான் இருந்தது. மேபி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கட் பண்ணுவாங்க அப்படின்ற எண்ணம் கூட இருக்கலாம். இல்ல ஒரு ஃபால்ஸ் ரேலியா கூட இருக்கலாங்க. இந்த மாதிரி மூவ்மெண்ட்டை நம்ம பெருசா கண்டுக்க வேண்டிய தேவையில்லை. அது இன்டர்நேஷனல் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, இந்தியன் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, நம்ம வேல்யூவேஷன்ஸ், கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ், ஏர்னிங்ஸ் growth ப்ராஸ்பெக்ட்ஸ் அதை மட்டும் தான் பார்ப்போம். பிரெண்ட் க்ரூட் எடுத்துக்கிட்டோம்னா $64.39 இருக்குங்க ஒரு பேரல். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு சரிஞ்சிருக்கு. காலையிலே ஒரு 23 காசு சரிஞ்சிருந்தது. 85.64 இந்திய ரூபாயா இருக்குங்க. அடுத்து இந்திய சந்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நேற்று எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் ஆக்டிவிட்டியில டிஐஎஸ் அக்ரஸிவா வாங்கியிருக்காங்க. 10,100 crores பக்கமா கேஷ் செக்மெண்ட்ல நெட் பையர்ஸா இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் வெறும் ஒரு 350 கோடிக்கு தான் நெட் பையர்ஸா இருந்திருக்காங்க கேஷ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட் பத்தி யூபிஎஸ் என்ன சொல்றாங்க, அவங்களோட நிலைப்பாடை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. நியூட்ரல் அப்படின்ற ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, இந்தியன் மார்க்கெட் வந்து கொஞ்சம் டிஃபென்சிவா இருக்கு. தென் டொமஸ்டிக் பிளேயர்ஸ், தென் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஸ்ட்ராங்கா உள்ள வர்றாங்க. அதனால இயர் அண்ட் டார்கெட்டை 26,000 அவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஆனா யூபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ப்ரிஃபரபிள் மார்க்கெட் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா, சைனீஸ் மார்க்கெட் தான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்தியன் மார்க்கெட் எவ்வளவு வேல்யூவேஷன் இருக்கோ அதை விட சீப்பா சைனீஸ் மார்க்கெட் இருக்கு. தென் நம்மளை விட அவங்க ஏர்னிங்ஸ் growth காட்டுறாங்க. அதனால நாங்க வந்து சைனீஸ் மார்க்கெட்டை ப்ரிஃபர் பண்றோம் யூபிஎஸ். ஆனா இந்தியன் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏன் அவங்க டிஃபென்சிவ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இங்க உள்ள டொமஸ்டிக் அண்ட் ரீட்டைல் பிளேயர்ஸ் ஏர்னிங்ஸ் growth கம்பெனி காட்டல அப்படின்னாலும் அவங்க எக்ஸ்பென்சிவா இருக்கிற ஸ்டாக்ஸையும் வாங்குறாங்க. அதனால இது வந்து ஒரு டிஃபென்சிவா நாங்க வந்து நியூட்ரல் அப்படின்ற ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். சைனா போக யூபிஎஸ் ப்ரிஃபர் பண்ற மற்ற மார்க்கெட்ஸ், எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா அண்ட் பிலிப்பைன்ஸ். அடுத்து பேங்கிங் செக்டார்ல ஒரு அப்டேட்ங்க. நிறைய பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபினான்ஷியல் 25ல அவங்களோட அன்செக்யூர் லோன் புக்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க, ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இந்த ரைட் ஆஃப் அப்படின்றது ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப 25ல அதிகமாகவே இருந்திருக்குங்க. ஒரு சில பேங்க் ரைட் ஆஃப் பண்ணது பப்ளிக் செக்டார் பேங்கை விட அதிகமாகவே ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. நான் ஆர்டிகளோட லிங்கை போடுறேன். ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம்னா ஐசிஐசிஐ பேங்க் மட்டுமே 26,542 crores ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இது ஃபினான்ஷியல் 24ல எவ்வளவு இருந்திருக்குன்னா 17,600 crores இருந்திருக்குங்க. தென் எஸ்பிஐ எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 9,271 crores ஃபினான்ஷியல் 25ல, ஃபினான்ஷியல் 24ல ஒரு 6,000 crores பக்கமா ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆக்சிஸ் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 12,000 crores ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியல் 25ல. ஃபினான்ஷியல் 24ல ஒரு 8,865 crores ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இண்டஸ்இண்ட் பேங்க், ஆர்பிஎல் பேங்க் எல்லாருமே ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. பட் என்ன விஷயம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப 25ல ரைட் ஆஃப் அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சில பப்ளிக் செக்டார் பேங்க்ஸே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் ஆஃப் பரோடாலாம் ஃபினான்ஷியல் 24 விட 25ல கம்மியாக தான் ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற செய்திகள் வந்திருக்கு. பெரும்பாலும் இந்த ரைட் ஆஃப் பண்ணது எல்லாமே ரீட்டைல் அண்ட் அன்செக்யூர்ட் லோன் தாங்க. அடுத்து ஜியோ பிளாக் ராக்ல ஒரு அப்டேட்ங்க. செபி வந்து ஜியோ பிளாக் ராக் மியூச்சுவல் ஃபண்ட் பிசினஸ் தொடங்குறதுக்கு ஃபார்மல் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ரூவல் மூலமா ஜியோ பிளாக் ராக் அப்படின்றது 48th ஏஎம்சியா இருக்குங்க. ஸோ அப்ரூவல் கொடுத்து நெக்ஸ்ட் 6 monthsக்குள்ள இவங்க இவங்களோட ஆப்ரேஷன்ஸை தொடங்குவாங்க. அடுத்து மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர்ல ஒரு அப்டேட்ங்க. Q4 ஃபினான்ஷியல் 25 பொறுத்த வரைக்கும் இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் லோன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது பயங்கரமா கீழே இறங்கிருக்குங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா Q4 ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப 38% குறைஞ்சிருக்குங்க இவங்க லோன் கொடுத்தது. அதாவது மைக்ரோ ஃபினான்ஸ் லோன் அப்படின்னாலே அன்செக்யூர்ட் லோன் தான். ஆனா டிசம்பர் 2024 கம்பேர் பண்றப்ப மார்ச் 2025 சீக்வன்ஷியல் பேசிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் அப்படின்றது 12.2% ஏறி இருக்கு. இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லோன் புக், லோன் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப 25ல பயங்கரமா குறைஞ்சிருக்குங்க. ஃபினான்ஷியல் 24ஓட முடிவுல லோன் புக் வந்து 4.42 ட்ரில்லியனா இருந்தது. இப்போ ஃபினான்ஷியல் 25ஓட முடிவுல 3.81 ட்ரில்லியனா குறைஞ்சிருக்கு. பட் போக போக ஃபினான்ஷியல் 26ல மறுபடியும் லோன் டிஸ்பர்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். குறிப்பா இண்டஸ்இண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Q4ல அவங்க நியூ டிஸ்பர்ஸ்மெண்ட் பண்ணவே இல்லைங்க. ஸோ அவங்க எல்லாம் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, ஸோ மறுபடியும் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆக ஆரம்பிக்கும். அடுத்து ஐடிசியில ஒரு அப்டேட்ங்க. கம்பெனில இப்போதைக்கு லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் அப்படின்னா பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ தான். அவங்க ஒரு 2.3% ஸ்டேக்கை விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்குங்க. இந்த 2.3% ஸ்டேக்கை வித்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட 23.1% ஸ்டேக் இருக்கும். பட் ப்ரியரா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, ஐடிசி ஹோட்டல்ஸ் பிசினஸ்ல எங்களுக்கு ஈடுபாடு இல்லை, ஆனா அதை நாங்க விற்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
இப்போ அதற்கு மத்தியில் ஐடிசிலேயே ஒரு 2.3% ஸ்டேக்கை விற்போம்னு சொல்லியிருக்காங்க. ஐடிசி ஹோட்டல்ஸ்ல அவங்கள்ட்ட ஒரு 15% ஸ்டேக் இருக்குங்க. ஐடிசி ஹோட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா growth prospects அப்படின்றது நல்லா இருக்கும். ஸோ அந்த 15% ஸ்டேக்கை ஷேர் பிரைஸ் நல்லா ஏறினதுக்கு அப்புறம் தான் விற்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் இந்த ஸ்டேக் சேல் அப்படின்றது பிளாக் டீலாக தான் நடக்கும். ஸோ டிராஸ்டிக்காக ஷேர் பிரைஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. பட் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். சான்ஸ் கிடைக்கிறப்ப நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ விற்கிறதுனால நம்மளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாதுங்க. அவங்களுக்கு அங்கே கடன் பிரச்சனை. அதனால இங்கிருந்து ஸ்டேக்கை விற்று ஒரு 11,500 crore எடுத்து அவங்க கடன் அடைக்கிறதுக்கான வேலையை பார்ப்பாங்க. அடுத்து ஏபிஎஃப்ஆர்எல்ல ஒரு அப்டேட்ங்க. ஆதித்யா பிர்லா ஃபேஷன் கம்பெனி வந்து ஃபினான்ஷியல் 26க்கு ஒரு 500 crores கேபெக்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. நாங்க வந்து இந்த லாஸ் மேக்கிங் பிராண்ட்ஸ்ல அக்ரெசிவா இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக ஃபினான்ஷியல் 26ல எக்ஸ்பேன்ஷன் அக்ரெசிவா இருக்கும். எங்களோட ரெவன்யூவை 3 டைம்ஸ் நாங்க கூட்டுறதுக்காக ஒர்க் பண்ணுவோம். தென் எங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்றது டபுள் ஆகும் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. கம்பெனியோட ஷேர் பிரைஸை தொடர்ந்து வாட்ச் பண்ணுவோம். வேல்யூவேஷன் நல்லா வர்றப்ப நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோங்க. அடுத்து பேங்க் ஆஃப் இந்தியால ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து ஃபினான்ஷியல் 26க்காக ஒரு 2000 crores ஐடிக்கு மட்டுமே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அவங்களோட டெக்னாலஜி அப்கிரேடேஷன் தென் சைபர் செக்யூரிட்டி இது போக நாங்கள் வந்து டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ்லாம் ரோல் அவுட் பண்ணுறதுக்காக இந்த 2000 crores யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஃபினான்ஷியல் 25லயே பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு 2000 crores இன்வெஸ்ட் பண்ணாங்க இந்த டெக்னாலஜி அப்கிரேடேஷன் தென் சைபர் செக்யூரிட்டி தென் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ். இதில் அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சதுனால ஃபினான்ஷியல் 26லயே ஒரு 2000 crore இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து டாடா மோட்டார்ஸோட டாக்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் வந்திருக்குங்க. நம்ம ப்ராஃபிட் ரெவன்யூ பார்ப்போம், டிவிடெண்டை பார்ப்போம். பட் அவங்க எவ்வளவு டாக்ஸ் கட்டுறாங்க, எவ்வளவு மொத்தமா ப்ராஃபிட் பண்ணாங்க அப்படின்றத பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் டாக்ஸ் அண்ட் அதர் கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னா டாக்ஸ், தென் அதர் கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம், பென்ஷன் ஸ்கீம், ப்ராவிடென்ட் ஃபண்டு இதெல்லாம் அதுதாங்க வந்து அதர் கான்ட்ரிபியூஷன்ஸ்ல வரும். இது எல்லாமே ஃபினான்ஷியல் 25ல ஒரு 38,892 crores இருந்திருக்குங்க. இது வந்து ஃபினான்ஷியல் இயர் 24 கம்பேர் பண்றப்ப 1% கம்மி அப்படின்னு சொல்றாங்க. இதுல டைரக்ட் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ், சர்சார்ஜ், செஸ் இதெல்லாம் எடுத்துட்டோம்னா ஒரு 25,766 crores இருக்குங்க. இன்டைரக்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து 12,189 crores. ஸோ ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம்னா குளோபலி கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து 28,149 crores. ஸோ டாக்ஸ் டோட்டலாக எவ்வளோ கட்டியிருக்கிறோம், எவ்வளோ வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இது ஃபினான்ஷியல் 25ல. ஃபினான்ஷியல் 24 எடுத்தோம்னா 31,807 crores இருந்திருக்குங்க. ஸோ ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப 25ல கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அடுத்து மஹேந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து என்ன சொல்றாங்க, இந்த அஃபோர்டபுள் ஹவுசிங் செக்மெண்ட் அப்படின்ற விஷயத்துல இருந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளில வந்துருவோம். ஃபினான்ஷியல் 30ல முழுசாவே அதுல இருந்து வெளில வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த அஃபோர்டபுள் ஹவுசிங் செக்மெண்ட்ல நாங்க வந்து ஃபினான்ஷியல் 30ல 0 ஆயிட்டோம் அப்படின்னா நாங்க எதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா அஃபோர்டபுளும் கிடையாது, லக்ஸரியும் கிடையாது, ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ப்ரீமியம் ஹவுசிங் செக்மெண்ட்ல நாங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் தொடர்ந்து அப்படின்னு சொல்றாங்க. மஹேந்திரா லைஃப் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் இந்த மூவ் எப்படி இருக்கு அப்படின்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா அவங்க என்ன பண்ணாங்க, அஃபோர்டபுள் கார்ஸை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ப்ரீமியம் வேரியன்ஸ்க்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி இவங்களும் ப்ரீமியம் ஹவுசிங் செக்மெண்ட்ல நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஹவுசிங்ல மட்டும் இல்லைங்க, அக்ராஸ் த செக்டார்ஸ் ப்ரீமியம் பிராண்ட்ஸ் எல்லாமே நல்லா மூவ் ஆகுதுங்க. இந்த மிடில் அண்ட் லோ கிளாஸ் பீப்புள்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ற இந்த அஃபோர்டபுள் செக்மெண்ட் எல்லாமே வந்து லேக் ஆகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து ஃபெடரல் பேங்க்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனியுடைய எம்டி சிஇஓ கேவிஎஸ் மணியன் அவர்கள் என்ன சொல்றாங்க, இப்போதைக்கு கேரளா எடுத்துக்கிட்டோம்னா எங்களோட மார்க்கெட் ஷேர் 18 to 20% இருக்கு. இது வந்து ஹியூஜ் ரீஜனல் ஸ்ட்ரென்த், அதை வந்து யாராலையுமே மறுக்க முடியாது. ஆனா நெக்ஸ்ட் 7 to 10 இயர்ஸ்ல நாங்க வந்து ஒரு நேஷனலி ரெகனைஸ்டு பேங்கா மாறணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது 5th லார்ஜஸ்ட் பேங்கா நாங்க எமர்ஜ் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்பயுமே கம்பெனியோட வேல்யூவேஷன் பிரைஸ் டு புக் 1.5க்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, 1.48ல இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 11ல தான் இருக்கு. அடுத்து Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா 38% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். கம்பெனி வந்து ஒரு ஷேருக்கு 12 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. கம்பெனியோட நெட் பிரீமியம் இன்கம் அப்படின்னு பார்த்தோம்னா 3% குறைஞ்சிருக்குங்க. இந்த நெட் பிரீமியம் இன்கம் எதை சொல்லும் அப்படின்னா கம்பெனியோட கோர் பிஸ்னஸை சொல்லும். ஸோ கோர் பிஸ்னஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் 2022க்கு பக்கமா கம்பெனி வந்து லிஸ்ட் பண்ணாங்க இல்லையா, லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இவங்களோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 5.42% தான். ஸோ கம்பெனி வந்து 38% ப்ராஃபிட் காட்டியிருக்காங்க, 12 ரூபாய் டிவிடெண்ட் தர்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் உள்ள உளுந்தோம் அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்க ஸ்டேக்கை விற்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா விற்கணும்னு சொல்றாங்க. நம்ம போய் வாங்கினோம் அப்படின்னா ஷேர் பிரைஸ் ஏறும். ஏறுற பிரைஸ்ல அவன் அழகா வித்துட்டு வெளில வந்துடுவான். நான் போய் உள்ள மாட்டிக்க விரும்பல.
அடுத்து என்எம்டிசியோடைய Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ்னு பார்த்தோம்னா இன்கம் வந்து 9% ஏறி இருக்குங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து 5% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். ஃபுல் இயர் ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம்னா 17% ஏறி இருக்குங்க நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர். டோட்டல் இன்கமும் கூடியிருக்கு. கம்பெனி வந்து ₹1 ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கம்பெனியுடைய எம்டி என்ன சொல்றாரு, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல எங்களோட கெப்பாசிட்டி அயன் ஓர் ப்ரொடக்ஷன் அப்படின்றது 10 மில்லியன் டன் பெர் ஆனமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்ப எவ்வளவு ப்ரொடக்ஷன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரு குவார்டருக்கு 13.31 மில்லியன் டன் அயன் ஓர் ப்ரொடக்ஷன் இருக்குங்க. ஸோ ஒரு குவார்டருக்கு 13.31 அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 52 மில்லியன் டன் பெர் ஆனம் ப்ரொடக்ஷன் ஆஃப் அயன் ஓர் நடக்குது. ஸோ இது அப்படியே டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல. அடுத்து கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் உடைய Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ வந்து ஒரு 43% பக்கமா ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல ஒரு 33% பக்கமா ஏறி இருக்குங்க. கம்பெனி வந்து 190 crores லாஸ் எடுத்திருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா எக்ஸப்ஷனல் லாஸ் ஒரு 258 crores எடுத்திருக்காங்க. ஏற்கனவே அவங்கள்ட்ட ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியோடைய ஷேர் ஒரு 47% பக்கமா இருந்தது. இப்போ கம்ப்ளீட்டா அக்வயர் பண்ணிட்டாங்க. கண்ட்ரோலிங் ஸ்டேக் எடுத்துட்டாங்க. 50%க்கு மேல எடுத்துட்டாங்க. ஸோ அதனால ஒரு எக்ஸப்ஷனல் லாஸ் காட்டியிருக்காங்க. பட் கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்குங்க. இன்னைக்கு கூட ஷேர் பிரைஸ் வந்து ஒரு 3% ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லாஜிஸ்டிக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னவங்களுக்கு நம்ம நீண்ட நாட்களா இந்த ஸ்டாக்கை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டே தான் இருந்தோம். இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு, நல்ல ரிசல்ட்ஸும் கூட. அடுத்து ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸ் உடைய Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 8.27% ஏறி இருக்குங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல ஒரு 3.9% ஏறி இருக்கு. கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் யார் அப்படின்னா கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் தான். கம்பெனியுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் ஒரு 80% பக்கமா ஏறி இருக்கு. ஸோ தொடர்ந்து இந்த கம்பெனியை வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா. அடுத்து எஸ்பி அப்பேரல்ஸ் லிமிடெட் Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ப்ராஃபிட் வந்து ஒரு 7% பக்கமா ஏறி இருக்குங்க. பட் ரெவன்யூ வந்து 36% இயர் ஆன் இயர் ஏறி இருக்கு. ஃபார் த ஃபுல் இயர் ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம்னா ப்ராஃபிட் வந்து ஒரு 6.1% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். ரெவன்யூ வந்து ஒரு 27.5% ஏறி இருக்குங்க. ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப 25ல ஒரு டீசென்டான ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் நிறைய கேள்விகள் ரிப்பீட்டடா வருது. ரிப்பீட்டடா வர்ற கொஸ்டின்ஸ்க்கு நீங்க வந்து ஏற்கனவே அந்த கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதோட லிங்க் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் லிங்க் எடுத்து போடுறேன். பட் ப்ரீவியஸ் வீடியோஸையும் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா புதிய கேள்விகள் நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க. இதுதான் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்பயுமே அது கன்சிடர் பண்ற லேஞ்சில் தாங்க இருக்கு. 85ல தான் இருக்கு. நான் வந்து 120ல இருந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஆவரேஜ் ஷேர் பிரைஸ் வந்து ஒரு 100க்கு பக்கமா இருக்குங்க. நான் பெரும்பாலும் என்ன பண்ணுவேன், பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ல வர டிவிடெண்டை அப்படியே அதே கம்பெனில எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிடுவேன். இப்போ Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் கூட வந்துருந்ததுங்க. நல்ல ரிசல்ட்ஸ் தான். கம்பெனி வந்து ஒரு ₹3 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் வந்து நாளைக்கு மே 29. பேமெண்ட் டேட் வந்து ஜூன் 5. அடுத்த ஒரு நண்பர் என்ன எழுதியிருக்கிறாரு, சார் இந்த ஹிண்டால்கோவை ஏன் நீங்க கன்சிடர் பண்றதே இல்ல, நல்ல வேல்யூவேஷன்ல தானே இருக்கு, அப்பயும் நீங்க கன்சிடர் பண்றது இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா பர்சனலா இந்த வோடபோன் ஐடியா நிறுவனத்தை அவங்களால டேர்ன் அரவுண்ட் பண்ண முடியாம போயிடுச்சு. கடன் வந்து ஒரு 2 லட்சம் கோடிக்கு பக்கமா இருந்துச்சு. அதுல அவங்க வந்து 49% ஸ்டேக்கு கவர்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. அந்த நிறுவனத்தை டேர்ன் அரவுண்ட் பண்ண முடியல அப்படின்றப்ப அந்த ப்ரொமோட்டர்ஸ் மேல எனக்கு பர்சனலா ஒரு நம்பிக்கை வந்து வராம போயிடுச்சுங்க. அது மட்டும்தான் காரணம். அடுத்து ஒரு நண்பர் என்ன எழுதியிருக்கிறாங்க, தனலட்சுமி பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், தென் கரூர் வைஸ்யா பேங்க். இந்த 3 பேங்க் பத்தி உங்களோட வியூ என்ன சார்? அதாவது இந்த 3 பேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா சவுத் இந்தியன் பேங்க் தாங்க வந்து நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் அதிகம். கிட்டத்தட்ட 990 பிரான்ச்சஸ் இருக்கு. அடுத்து கேவிபி ஒரு 850 பிரான்ச்சஸ் இருக்கு. தென் தனலட்சுமி பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 262 ஆர் 65 பிரான்ச்சஸ் இருக்குங்க. தென் இந்த 3 பேங்கோட வேல்யூவேஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சவுத் இந்தியன் பேங்க் ரொம்ப ரொம்ப சீப்புங்க. கேவிபி உடைய சீப்பு, தென் தனலட்சுமி பேங்கோடைய சீப்பு. பிரைஸ் டு ஏர்னிங்ஸும் கம்மி, பிரைஸ் டு புக்கும் கம்மி. அடுத்து கரூர் வைஸ்யா பேங்க் எடுத்துக்கோமே, பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து ஒரு 10 பக்கமா இருக்கு. பிரைஸ் டு புக் 1.53க்கு பக்கமா இருக்கு. அடுத்து தனலட்சுமி பேங்க் போவோமே, பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 17 கிட்ட இருக்கு. பிரைஸ் டு புக் 0.9 பக்கமா இருக்குங்க. இப்ப நண்பர் கேட்ட கேள்விக்கு வந்துருவோம். கரூர் வைஸ்யா பேங்கை ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவோம். 2022, 2021ல கம்பெனி வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு ஒரு 250, 235 கோடி ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபினான்ஷியல் 24, 25 எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 1600 கோடிக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து கூட்டிட்டாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஷேர் பிரைஸ் ஒரு 40, 35ல இருந்து இப்போ 200க்கு 235 வரைக்கும் ஏறிடுச்சு. இது ஒரு சைடு. அடுத்து சவுத் இந்தியன் பேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ஃபினான்ஷியல் 2021ல 50 கோடி 100 கோடின்ட்டு ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ 1000 கோடியை தாண்டிட்டாங்க. 10 டைம்ஸ் ஏறிடுச்சுங்க. ஷேர் பிரைஸ் ஏறாம இல்லைங்க. 5 ரூபீஸ்ல இருந்து இப்போ 30 ரூபீஸ்க்கு வந்திருக்கு. பட் தனலட்சுமி பேங்கை பொறுத்த வரைக்கும்
ப்ராஃபிட்ஸ் வந்து பெரும்பாலும் ஃபிளாட்டா தான் இருக்கு. ஒரு வருஷத்துக்கே அவங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 100 crores தான். நண்பருடைய கேள்வி என்ன அப்படின்னா, தனலட்சுமி பேங்கை கம்பேர் பண்றப்ப சவுத் இந்தியன் பேங்க் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. கேவிபியும் அதே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஏன் எஸ்ஐபி மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணல? ஸ்டாக் பிரைஸ்ல அது ஏன் தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்டாக் பிரைஸ் பயங்கரமா ஏறிடுச்சுங்க. 5ல இருந்து 30 ரூபாய் வரைக்கும் வந்துருச்சு. இது வரைக்கும் ஓகேங்க. இதுக்கு மேல எவ்வளவு மேல போகும் அப்படின்றத நமக்கு ஒரு ஐடியா வேணும். இப்ப கரூர் வைஸ்யா பேங்க் எடுத்துக்கோமே. ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு ஒரு 1600 crore பக்கமா போயிட்டாங்க. 200ல இருந்து 1600க்கு மேல போயிட்டாங்க. அவங்களோட பிரைஸ் டு புக் 1.53க்கு பக்கமா வந்துருச்சு. இப்ப சவுத் இந்தியன் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா 100 crore இருந்து 1000 crore ரீச் ஆகி வந்துட்டாங்க. இப்ப இவங்க 1000க்கு மேல 1200, 400, 600ன்னு மேல போறப்ப இவங்களோட பிரைஸ் டு புக்கும் எப்படி கேவிபிக்கு 1.53 இருக்கோ அதே மாதிரி சவுத் இந்தியன் பேங்க்கும் பிரைஸ் டு புக் 1.53 போகும். என்னைக்கு போகும் அப்படின்றதான் கேள்வி. பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் ஷேர் பிரைஸ் ஏறும். தனலட்சுமி பேங்கை பொறுத்த வரைக்கும் அது வேல்யூவேஷன்ஸே எனக்கு அதிகமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் எஃப்ஐஐஸ் வந்து அக்ரஸிவா மார்ச் குவார்டர்ல உள்ள வந்திருக்காங்க. அதாவது 9% வந்து 15% வரைக்கும் உள்ள வந்திருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்றத நம்ம பிற்காலத்துல ஏதாவது டேட்டா கிடைக்கிறப்ப நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.